இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் சுட சுட இட்லியும் அதுக்கு ஒரு சூப்பரான சாம்பார் தாங்க செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி இட்லியில் சாம்பார் நிறைய ஊற்றி சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு பொரியல். இதில் என்னென்ன காய்னா கத்திரிக்காய் சேர்த்திருக்கிறேன், சொரக்காய், பீக்கிங்காய், அப்புறம் சவுச்சவ் இதெல்லாமே சேர்த்திருக்காங்க. இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் இதெல்லாமே போட்டு வதக்கி இந்த காயும் போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு மூடி வச்சிடணும். அந்த காயில் இருக்கிற தண்ணி விட்டு அதிலே வேகணும். நல்லா வதக்கிக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி காய் நல்லா சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா நம்மள்ட்ட என்ன பொடி இருக்கிறத போட்டு நல்லா கலந்து விட்டு தேங்காய் பூ சேர்க்கணும்னா சூப்பரான கலவை பொரியல் ரெடி. இந்த கலவை பொரியல் மட்டும் இருந்தால் போதும், சாதத்துக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இன்றைக்கி சாம்பார், ரசம், பொரியல், அப்புறம் லெமன் சாதம் கொஞ்சம் தாளிச்சிருக்கிற வெறுஞ்சாப்பாடு. இது தாங்க நம்ம இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் சுட சுட இட்லியும் அதுக்கு ஒரு சூப்பரான சாம்பார் தாங்க செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி இட்லியில் சாம்பார் நிறைய ஊற்றி சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு பொரியல். இதில் என்னென்ன காய்னா கத்திரிக்காய் சேர்த்திருக்கிறேன், சொரக்காய், பீக்கிங்காய், அப்புறம் சவுச்சவ் இதெல்லாமே சேர்த்திருக்காங்க. இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் இதெல்லாமே போட்டு வதக்கி இந்த காயும் போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு மூடி வச்சிடணும். அந்த காயில் இருக்கிற தண்ணி விட்டு அதிலே வேகணும். நல்லா வதக்கிக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி காய் நல்லா சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா நம்மள்ட்ட என்ன பொடி இருக்கிறத போட்டு நல்லா கலந்து விட்டு தேங்காய் பூ சேர்க்கணும்னா சூப்பரான கலவை பொரியல் ரெடி. இந்த கலவை பொரியல் மட்டும் இருந்தால் போதும், சாதத்துக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இன்றைக்கி சாம்பார், ரசம், பொரியல், அப்புறம் லெமன் சாதம் கொஞ்சம் தாளிச்சிருக்கிற வெறுஞ்சாப்பாடு. இது தாங்க நம்ம